கும்பராசிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பாத சனியாக இருக்கிறாரு. கண்டிப்பா இதோட முடிஞ்சிருப்பா சனி அப்படின்னு கூட நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு சார்? அதாவது உண்மையிலேயே குரு பயிற்சி கும்பராசிக்கு குதூகலமா இருக்க போகுதுன்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லலாம். ஏங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, பாத சனியில இருக்க சனி பகவானை குரு பகவான் பார்க்க போறோம். அதாவது கும்பராசிக்கு நம்மளுடைய குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 11ஆம் இடத்ததிபதி. அதாவது தன வாக்கு குடும்பஸ்தான அதிபதி, லாபஸ்தான அதிபதினு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்தான பலம் பெற்ற குரு ராசிக்கு 6ஆம் வீட்டில் போய் உட்காரு. இப்போ 6ஆம் வீட்டில் உட்காந்தா மறைவுன்னு சொல்லுவோமே, அது எப்படி ஒரு நன்மை செய்வார்னா, உச்ச வீட்டில் உட்காந்து இவங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கும்பராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. குடும்பத்தை விட்டு பிரிந்த கும்பராசி குடும்பத்தோட இணையக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த கும்பம் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அடியாகும்னா, காதல் செஞ்ச பிறகு தான் அடியாகும். கும்பராசி கல்யாணம் முடிச்ச பிறகு தான் அடியாகும். கும்பராசி கும்பலக்கணத்துக்காக கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, சார் நான் கல்யாணம் முடிக்கிற முன்னாடி நான் ராஜா மாதிரி இருந்தேன் சார். சார் நான் என் வீட்டில் ராணி மாதிரி வாழ்ந்தேன் சார். ஆனால் கல்யாணம்னு ஒன்று கட்டினேன், என்னை அடி மேலே அடித்து என்னை அம்மிக்கல் ஆட்டுற மாதிரி ஆட்டி படைச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறான்னா அது கும்பமாக இருக்கும். அப்போ கும்பராசி கல்யாண வாழ்க்கையே கிடையாதா, கல்யாண வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்காதுன்னா கரெக்டான ஜாதகத்தை அமைச்சு வச்சுக்கணும். இவங்க கூட ஒரு அந்யோன்யமாக கும்பம் வந்து ஒரு கோவிலுடைய ரகசியம் கலசம். அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தா கும்பம் வந்து என்னன்னாலும் செய்வாங்க. இவங்களுக்கு இந்த கும்பிடு போட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செய்ய மாட்டேன். நான் வந்து உன்னை கையெடுத்து கும்புறேன் மன்னிச்சுக்கோ, நான் உன் காலில் கூட ஒரு மன்னிச்சுக்கோ கிடையாது. நான் கரெக்டாக இருக்கேன், நீ தப்புன்னா நீ மன்னிப்பு கேளு, நான் தப்பு கிடையாது அப்படி ஸ்ட்ராங்காக அனுப்பாங்க. இது இவங்களுடைய இயல்பான தன்மை. அப்போ காதல் திருமணம் முடித்த கும்பராசி என்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலத்தில் பல கும்பராசிக்காரங்க லவ் பண்ணும்போது மானே தேனே பொன்மானே அப்படிலாம் கொஞ்சினார் சார், இப்போ என்னைய மனுஷியாக கூட மதிக்க மாட்டேங்கிறார் சார், அவங்க அதிகார தோரணையில் ஆடுறாங்க, அவங்க வந்து ரொம்ப என்னை மட்டத்தட்டி பேசுகிறாங்க, என்னுடைய வீட்டை மட்டத்தட்டி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் கும்பராசி பெண்களும் இருப்பாங்க, கும்பராசி ஆண்களும் இருப்பாங்க. ஸோ அந்த நிலை மாறப்போம். இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் உண்டு. காதல் திருமணம் முடிக்கலாமான்னா என்னை பொறுத்த செப்டம்பர் வரையும் காதல் திருமணம் முடிக்க முயற்சி எடுக்க வேண்டாம் தான் சொல்லுவேன். காதல் வருது சார், அப்ளிகேஷன் வருது, கும்பராசிக்கு அப்ளிகேஷன் வரலன்னா தான் பெரிய விஷயம். ஏன்னா கும்பராசி என்பவர்களுக்கு அப்ளிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ரிஜெக்ட் பண்ணுவோம், இன்னொன்று வரும். எதுக்குள்ள என்னை பார்த்து வரும், இல்லை உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நல்ல மனசுக்காரங்களாக்கின்னு இவங்ககிட்ட உள்ள ப்ளஸ்ஸை ஃபுல்லாக உண்மையிலே சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறவங்க ஃபுல்லாக விஷம் போலி அப்படிங்கிற விஷயந்தான் நிறைய நடக்கும். ஸோ அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிய காதல் வந்தால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. இந்த காலகட்டம் அது கவனத்துக்குரிய விஷயம். அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம், குடும்ப ஒற்றுமை உண்டு, குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் தான் இவங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதிர்பார்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த காலகட்டம் நிறைவேறும். நான் இதை நினச்சிக்கிருக்கேன், அது என்ன நல்ல விஷயமா இருக்கட்டும், அது உறுதியாக நம்முடைய கும்பராசி என்பதற்கு மனதில் உள்ள ஆழமான ஒரு சிந்தனை நிறைவேற்றக்கூடிய அங்கீகாரம் குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் வேலையில் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. நான் எப்படியாச்சும் வேலை இந்த இடத்த விட்டு போயிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா வேலையில் ப்ரொமோஷன் கொடுத்து இடமாற்றம் கொடுப்பார். சார் வேலையை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் இங்கே இப்போ தான் எனக்கு ஒரு ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கட்டும், கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணட்டும், அவங்களுக்கு அதுக்கான வழிபாடை ஃப்ரீயாக கொடுத்துரும். சார் அதே மாதிரி கும்பராசிக்கான அந்த திருமணம், குழந்தை பேர் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது சார்? குழந்தை பாக்கியம் கும்பராசிக்கு இந்த வட்டம் கண்டிப்பாக உண்டு. குருவுடைய அற்புதமான செயல்பாடு மூலமாக புது வரவுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, குழந்தை பாக்கியமே புது வரவு தான். ஸோ அப்போ இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிரக ரீதியாக உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பர்லேருந்து இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது உண்டு. குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உண்டு. அப்பாவுடைய சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்பா சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா அது இவங்களுக்கு சரியாகி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. தொழில் தொடங்கலாமா அப்படின்னா கும்பராசி இந்த காலகட்டங்களில் உறுதியாக தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய யோகம் கிரக ரீதியாக உண்டு. ஏன்னா அதாவது லாபஸ்தான அதிபதியே என்ன பண்ணுறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், தொழிலில் ஒரு நிலையான தன்மை பெறக்கூடிய வாய்ப்பு கும்பராசி கும்ப லக்கணத்துக்காரர்களுக்கு கிரக ரீதியாக தொழிலில் இவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம்ங்கிறத உறுதியாக சொல்லுவோம். கண்டிப்பாக சார்.
கண்டிப்பா கும்பராசிக்கு வந்துட்டு அப்பா 7ல இருந்து விடுதலை அப்படின்னு நினைச்சா கூட குரு பகவான் அவர்கள் இன்னும் வந்து கூடுதல் போனஸாக நிறைய விஷயங்கள் செய்ய காத்திருக்கிறார் அப்படிங்கறத கண்டிப்பா. மாற்று கருத்தே இல்லை.